அரை அடி சிலையிலே அகிலமும் மயங்குது, அரிகர சுதனிடம் உயிரெல்லாம் உருகுது. சில பேருக்குலாம் சார் எப்படின்னா, இந்த வருஷம் மலைக்கு போகலை, ஐயப்பனை பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அவங்களுக்கெல்லாம் வேறு எதுவுமே வேணாம், ஐயப்பனை பார்க்கணும். அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி சார். அற்புதமான குழந்தை சார் அவன். அப்பான்னா அப்பாவாக இருப்பான், அம்மான்னா அம்மாவாக இருப்பான், ஃப்ரெண்டுன்னா நான் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுறது. யார் என்ன அடித்தாலும் சரி, என்ன நெருக்கி தரலாலும் சரி, ஐயப்பனை பார்த்தே தீரும் அப்படின்னு பெரிய பக்தி சார். அந்த சரணாகதி தான் அவன் எதிர்பார்க்குறான். ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்த கொண்டாட்டம். தமிழக அரசே கொடுக்காத ஒரு கௌரவத்தை கேரள அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா இதோட என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட பயோடேட்டா நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா யூ சாங் மோர் தென் 6000 சாங்ஸ். கேரளா கவர்மெண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. ஒரு கலைஞனை எப்படி மரியாதையோடு நடத்தணுன்றதை ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்காங்க சார். நிறைய பேருக்கு தெரியும். என் கச்சேரியில் அன்பளிப்பாக வரும் தொகை கூட நான் ஆசிரமத்துக்கு அன்னதானத்துக்கு தான் செலவு பண்ணுறது தெரியும். யார்கிட்டையும் கை நீட்டி நான் ஆசிரமம் கட்ட போகிறேன், எனக்கு டொனேஷன் கொடுக்குன்னு நான் கேட்கல, நன்கொடை கேட்கல. நான் பாட்டு பாடி சம்பாதிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கேன். நமக்கு கிடைக்கும் சார், கொஞ்சம் லேட் ஆகும் சார், கிடைக்கும். அதான் சொல்கிறேன், பூரண சரணாகதி. நீ பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் பண்ணுறியா, கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஆபரணங்கள் சாத்திரியாலாம் அவங்க எதிர்பார்க்கறதே இல்லை, கேட்கறது கிடையாது. நம்ம ஆசைக்காக நம்ம அலங்காரம் பண்ணி சந்தோஷப்படுறோமே தவிர அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், நீ பூரண சரணாகதியோடு அன்போடு எனக்கு எதை செய்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்று அனுகிரகம் பண்ணுவோம். நாங்கள் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, கேட்கவும் இல்லைன்றாங்க சார். எப்போவுமே ஆண்டுக்கு ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் கூட்டம் எண்ணிக்கை, கூட்டம்னு நான் சொல்லலை, எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த ஆண்டு ரொம்ப அது அதிகமாக என்ன எதுன்னு தெரியல, நிறைய அல்லல்கள் சாமிமார்களுக்கு ஏற்பட்டது. அவங்க நிறைய போகிற வழியில் கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிக்கிட்டது, அந்த வரிசையில் நின்னது, சில பேர் தரிசனம் பண்ணாமலேயே திரும்பி வந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த ஆண்டு ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததாக நாம் எப்போவுமே கேள்விப்படலையே சார். அதற்கு காரணம் சமீபத்திலே உலகெங்கும் பாதித்த கொரோனா. கொரோனா எல்லாருமே ஒரு படாத பாடுபட்டுருது. வருடந்தோறும் மலைக்கு செல்லக்கூடிய சுவாமிமார்களுக்கு மிகப்பெரிய துயரம். தன்னால் இந்த வருஷம் மலைக்கு போக முடியல. எனக்கும் அப்படி தான் 2-3 வருஷம் போகவே முடியல, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ, அதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பத்திரிகை சர்க்குலேஷன் உயர வேண்டும் என்றால் அதில் இருக்க கண்டென்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டென்ட் நல்லா இருக்கணும். அப்படி கண்டென்ட் எதில் நல்லா இருக்கோ அதனுடைய சர்க்குலேஷன், அதனுடைய சேல்ஸு பெரிய அளவில் இருக்கும். அரை அடி சிலையிலே அகிலமும் மயங்குது, அரிகர சுதனிடம் உயிரெல்லாம் உருகுது. இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் டாக்டர் கிருதயா, பாடலாசிரியர். அவர் எழுதிய ஒரு பாடலில் அடியேன் பாடிய வரிகள். அரை அடி சிலை. எப்படி ஒரு கோடிக்கணக்கான அடியார்கள் வராங்க? எப்படி வராங்கன்னா, அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட சில ஐயப்பன்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. தனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், தனக்கு நல்ல தான் செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தி அடையணும், தனக்கு புத்திர பாக்கியம் வேணும், நான் வீடு கட்டணும், எவ்வளோ இருக்குது நமக்கு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்லாம் அவர் சாங்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கு நன்றி கடனாக அவரை தரிசனம் செய்ய வேண்டும். சில பேருக்குலாம் சார் எப்படின்னா, இந்த வருஷம் மலைக்கு போகலை, ஐயப்பனை பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அவங்களுக்கெல்லாம் வேறு எதுவுமே வேணாம், ஐயப்பனை பார்க்கணும். அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ மழை இருந்தாலும், எவ்வளோ வெள்ளம் இருந்தாலும், இதெல்லாம் மீறி போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சுவாமிமார்கள்லாம் இருக்காங்க. இந்த வருடம் ஏன் அவ்வளோ ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஒரு நன்றி கடன் செலுத்துவதற்காக சார். சிரமங்கள் எதனால் ஏற்பட்டது சார்? கஷ்டம் இல்லாத எது கிடைக்கும்? கஷ்டப்படாமல் ஒன்று கிடச்சிட்டா அதனுடைய வேல்யூவே தெரியாது சார். அவனுக்கு தெரியவே தெரியும். இப்போ நான் இந்த தடவை போனேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். சார், ஒரு 2 அடி அகலம் இருந்தால் அங்கே ஒரு சாமி அப்படியே உட்காந்துனே தூங்கிட்டு இருக்காரு சார். காலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எனக்கு விருது, அறிவராசனம் விருது கொடுத்தது கரெக்டாக 15ஆம் தேதி கார்த்தால. நடக்கவே முடியல. சன்னிதானத்தை ஒட்டி இருக்க அந்த ஆடிட்டோரியம் இருக்கு, அங்கே தான் ஃபங்க்ஷன் நடந்தது. பக்கத்திலேயே கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது, சபரி கெஸ்ட் ஹவுஸ். அங்கே தான் ஸ்டே பண்ணேன். அங்கேருந்து ஒரு 50 அடி தான் இருக்கும். அந்த 50 அடி வரத்துக்கே என்னால் முடியல. எங்கு நோக்கினும் தலைகள், எங்கு நோக்கினும் சுவாமிமார்கள்.
அவ்வளோ ம், ம். அந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. வெயில்லையும் மழையிலையும் நாங்கள் ஐயப்பனை பார்க்கணும். யார் என்னை அடித்தாலும் சரி, ம், என்ன நெருக்கி தள்ளினாலும் சரி, ம். ஐயப்பனை பார்த்தே தீரும். அப்படின்னு வந்து பெரிய பக்தி சார். ம், அந்த சரணாகதி தான் அவன் எதிர்பார்க்குறான். ம், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன், ம். அதை மீறி என்னை வந்து பார்க்குறியாடா, ஓ ஓகே நீ பார்த்துட்டு இல்லை, டோன்ட் வரி, சிறப்பு. நான் கேட்டாக் பண்ணிக்கிறேன் உன்னை. அதான் அவன் சார் அற்புதமான குழந்தை சார். அவன் அப்பான்னா அப்பாவாக இருப்பான், அம்மான்னா அம்மாவாக இருப்பான், ஃப்ரெண்டுன்னா நான் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுறது. ஆமாம், ரொம்ப ஃப்ரெண்டாக, ரொம்ப உரிமை எடுத்துக்குவேன் நான். நண்பனாகவும் இருப்பான், குருவாகவும் இருப்பான். என்ன தெய்வம் அதான் சார், கருணையுள்ள தெய்வம். எந்த தெய்வத்தையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க லைஃப்பில். அற்புதம் அற்புதம். நீங்கள் தொடங்கின அந்த இதுலேருந்து அடுத்த முக்கியமான கேள்வி அதுதான். இந்த விருது, ஹரிவராசனம் விருது, அந்த நிகழ்வு எப்படி இருந்தது? அவங்க அழைத்து சொன்னப்போ நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். எனது ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. வருஷம் வருஷம் என்னுடைய மேடை கச்சேரிகள்லாம் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, சாமி யாருக்கோ கலைமாமணி விருது தராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, என்ன இப்போ 2012லேருந்து சபரிமலையில் ஹரிவராசனம் விருதுன்னு ஒன்று தராங்க, உங்களை ஏன் கூட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, நீனா அதுக்கு தகுதியாக இல்லையா, என்னன்னு நாங்கள் நினைக்கிறது, எங்களுக்கெல்லாம் கவலையாக இருக்குது. நாங்கள் ரசிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணுமா இல்லையா அரசாங்கம்? நான் சொன்னேன், நம்ம வந்து சாமியை பற்றி பாடின்னு இருக்கோம், யாருக்கு எந்த நேரத்தில் அந்த அங்கீகாரம் கொடுக்கணுன்றது அவனுக்கு தெரியும். புரியுது. கவர்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன, நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு விருதுக்கு சமமானவர்கள், ஒவ்வொருத்தரும் கலைமாமணி தான், ஒவ்வொருத்தரும் ஹரிவராசனம் விருது. அந்த ரசிக ஆத்மாக்கள் இருக்க உள்ளங்கள் அதோடு அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். புரியுது சார், புரியுது. இன்றைய கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்க முடியும் சார். அதுதான் உண்மை. பச்சையாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. அதை வந்து மறுக்கவே முடியாது. மேலேருந்து நான் இந்த மாதிரி இதுதான் உண்மை. ஆனால் நான் எதற்குமே முயற்சி பண்ணலை. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக என்னை வந்து பயோடேட்டா கேட்டாங்க கேரளா கவர்மெண்ட் தேவசம் போர்டில். நான் ஃபார்வேர்ட் பண்ணி அமிச்சு, ஏன்னா கேட்டால் தான் நம்ம கொடுக்கணும். எனக்கு யாரை தெரியும்? புரியுது. அதால் கேட்டாங்க, நான் முறைப்படி எல்லாத்தையும் அமுச்சு வச்சேன். இந்த வருஷம் திருப்பி சில அப்டேட்லாம் கேட்டாங்க, சில சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க, அதையும் வந்து அப்டேட் பண்ணேன். நான் அப்டேட் பண்ணிட்டு மொத்தம் 14 பேர் இதில் வந்து இருந்தாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு. பண்ணிவிட்டு எனக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அஃபிஷியலாக அவங்க எனக்கு சொன்னாங்க, ஓகே இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, வந்த உடனே எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் எத்தனாம் தேதி என்ன மணிக்கு கிளம்புவீங்க டென்டேட்டிவாக, பம்பாவுக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸை கொடுத்தேன். முறைப்படி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அது வந்து அந்த ப்ரோட்டோகால் பிரகாரம் எப்படி பண்ணணுமோ எக்ஸலண்ட். கேரளா கவர்மெண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. ஒரு கலைஞனை எப்படி வந்து மரியாதையோடு நடத்தணுன்றதை ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்காங்க சார். சாதாரணம் இல்லை சார். புரியுது சார். ஆமாம், அழகாக ட்ரீட் பண்ணி அதுக்கு உண்டான அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸில் என்னை தங்க வச்சு, என்ன ஒரு குறையும் இல்லாமல் சாப்பாடுலேருந்து டிஃபன்லேருந்து ஒரு குறை இல்லாத பார்த்துட்டாங்க. அது மாதிரி அந்த செரமனியை வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், செக்ரட்டரி டு த மினிஸ்டர் மிஸ்டர் ராஜமாணிக்கம் ஐஏஎஸ், அந்த மாதிரி நிறைய எம்எல்ஏஸு எம்பிஸு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணாங்க. எல்லாருமே சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, உங்களோட பயோடேட்டா நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம், ஏன்னா யூ சாங் மோர் தென் 6000 சாங்ஸ் ஆல் டுகெதர். மகா கணபதியில் ஆரம்பித்து ஆஞ்சநேய சுவாமி வரைக்கும் பல்வேறு தெய்வங்களை ஒரு 6000 பாடல்கள் மேலே நீங்கள் பாடிருந்து கேள்விப்பட்ட உடனே படித்த உடனே நாங்கள் ரொம்ப ஷாக் ஆனோம். ரொம்ப டிலே பண்ணிட்டோம் நாங்கள் கேரளா கவர்மெண்ட்டு, என்றைக்கோ உங்களுக்கு கூட்டு இதை வந்து நாங்கள் வந்து கௌரவப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஐயப்பன் உங்கள் மூலமாக இந்த விருதினை எனக்கு அளித்திருக்கின்றான். அதனால் முதல் நன்றி ஐயப்பனுக்கு, 2வது நன்றி உங்கள் எல்லாருக்கும் தான். எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கள, அது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்த கொண்டாட்டம். தமிழக அரசே கொடுக்காத ஒரு கௌரவத்தை கேரள அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா இதோட என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப 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 கேட்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா. ஆக்சுவலாக
நீங்கள் ஒரு ஆசிரமம் ஒன்று வச்சுருக்கீங்க, அங்கே சித்தர் பீடங்கள் எல்லாம் இருக்குது.